அநேக வளங்களை முடித்திருந்தாலும் ஆளுகளை முடித்திருந்தாலும் நீ ஒரு பெண் என்பதால் எனக்கு சற்று அச்சமாக இருக்கிறது. நீ கேட்ட பிரகாரமே அநேக ஆயுதங்களும் வரங்களை தந்திருக்கின்றேன். நீ உலகம் சென்று அதிரமத்தை அழித்து நீதியை நிலைநாட்டி மீண்டும் உனது பிராணபதியாக அவர்கள் ஜனாபத்தில் அமர்ந்து செல்வாயை தாக்கிய மிக்க சந்தோஷம். ஆமா சொல்லுங்கம்மா. நாம் அண்ணாவிடம் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு உலகத்தில் வந்துவிட்டோம். அதோ தெரிகின்றன வேப்பமரம். அந்த வேப்பமரத்தில் மஞ்சள் கொடி ஏற்றுங்கள் என்று பார்ப்போம். ஐயா ஐயா போட நீ போட ஒரு மஞ்சள் கொடி கட்டி இருக்கிறது என்று அதை சென்று பார்க்கும் தருவாயிலே இதோ சபையினாடி சைவ தர்பார் தொடரும்.
மொட்டை நாட்டும் திருப்பாட்டா போன் பேசுவார் அவனை கூட்டு பேசுவானா இருமாராஜா அடிக்காக அவர் பாவண்டா
போது மகாராஜா அது போயிட்டு என்னாச்சும் அவனை நினைச்சதே இருந்ததே கிடையாது. அப்ப நான் முன்னாடி அவன் போய் நேற்று வேண்டாம் எங்க வேண்டாம் விளையாட்டு சாவச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள அர்ஜுனா சாமாங்காரா என்னடா கொடுக்குற சம்பளத்துக்கு மேல அடிச்சிருக்கிற நீ மட்டும் அதுக்கு தானே அவனை வர வச்சது அதை சொல்லு. போன் பண்ணேன் 4 நாளா எதுக்கு போன் பண்ண மணி வரத்துக்கு மந்திரி அதை சொல்றா கந்திரி என்னடா பண்ணி மகாராஜா கால்ல மட்டும் அடிக்காதீங்க ஆமா இடுப்பு மட்டும் அடிக்கணும் வேற அதே காவலா சொல்லு மகாராஜோ. வெள்ளத்தால் அழியாது, வெள்ளத்தால் ஐயாது, வேந்தரால் கொல்லத்தான் முடியாது. கல்லருக்கோ பயம் இல்லை, பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. உள்ள பொருள் உள்ள இருக்க, உள்ள பொருள் உள்ளே இருக்க. மகாராஜா இருக்குது வேற எங்கேயும் போகாது எல்லாம் உள்ளதான் மகாராஜா இருக்குதுங்க. ஒரு தான பொருள் தேடி அலைய வேண்டாம். ஓ அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள்? ஐயோ எனக்கு தெரியுமே. என்னது? தண்டராம்பேட்டில் விற்கிறாங்களே என்னது? ஒயின் ஷாப்ல பாட்டில். என்னடா உனக்குப்பா இவன் நான் வெளியே பீ ஓத்துற மாதிரி ஓத்துறான். மகாராஜா மூட்டை வாங்குற மாதிரி இல்லை. அடியா மவுர் காலிக்கு கொட்டை அத்தனை ஏய் வா. அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள்? போங்க கல்விச்சாரம். இதை கட்டணும் கட்டுறது ஒரு பெரியவர்களுக்கும் ஆமாங்க. நம்ம ஈண்டெடுத்த ஆமா ஈட்டு போட்டு ஈட்டு ஈண்டெடுத்த ஆமா தாய் தந்தை மாருக்கும் தாய் தந்தை மாறிக்கும். தாய் தந்தையர்களுக்கும் மகாராஜா இது கூட மொன போயிடுச்சு இதுக்கு மோன போன ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஆமா ஊர் மேல போனவங்களுக்கும் நான் போடு போடு ஊர் பொதுமக்கள் மகாராஜா அது போனா போய் மகாராஜா ஐயோ வேணா ஐயோ தப்பு தப்பு நடிக்கிறாரு மகாராஜா எப்படி தெரியுமா தம்பி தாசு நேத்து உங்க அம்மா சோறு ஆகிருப்பாங்க வீட்டுல. ஆமா போயிட்டு போச்சு, யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அது மீந்து போச்சு, தண்ணி ஊத்தி மறுநாள் காலைல அதை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? தப்புன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் அடிக்கிறது. அப்ப நான் அவரு இல்ல மகாராஜா சொல்லுவேன் நானு. நன்மை போன்ற ஆமாம் நாடைய நண்பர்களுக்கும் ஆமாம் வெளியூரிலிருந்து ஆட்டம் பார்க்க வந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஆமாங்க. அடியன் 1 கோடி வணக்கம். ஆமா எல்லாருக்கும் 1 கோடி மேல எல்லாம் ஒரே கோடி தான். சண்பா வந்தனே அண்ணனே என் நாமதேனம் சொல்லி விட்டாதான் தெரியும். சொல்லி விட்டாதான் தெரியும். மகாராஜா அங்கே தாவடி அவன் நாராயணன் போல பரவ தாவடி என் பேர் தான் சைவசுரம். ஓ ஓ ஓ சைவசுரம். சைவச்சுரமா? அடா மொகால போய்ங்களா? ஏண்டா பேர் சைவச்சுரமா? இப்போ நீ இடையில வச்ச கொரோனா அதுக்கு நீ எல்லாம் என்னால வந்ததுதான். ஓ உன்னால நீ ஓகே அதிகமா பேசணும்னா உனக்கு வர வச்சிருவாங்க. சாமி இப்பதான் ஒரு பொண்ணாடி 3 பிள்ளைங்க கிடக்கும். காலத்துக்கு அந்த மாதிரி பேரை மாத்திக்கிட்டு வர்றாங்கடா அவங்க. ஓ ரைட் தாங்க. மொகால அவங்க மாத்துறாங்களே, இப்ப நீ மாத்திருக்கிறாங்க. அந்த வாஜர் தான். அது தவிர தவிர என்ன அவன் டேய் போறாடே அப்பா பொண்ணு வர போய் புறம் போடுறாங்க ரோடு. மானங்க புகழ்பெற்ற ஐயோ ஐயோ ஐயோ
பரமன் அருளால் அடே காவலம் ஆ ஆ யாரோட அருளாலும் தெரியுதா? பரமன் அருளால் வந்தீங்க. எப்படி என்றால் எப்படிங்க? சைவம் என்றால் என்ன? என்னங்க? அசைவம் அறவே ஆகாது. ஓ நீங்க எல்லாம் அசைவம் சாப்பிட மாட்டீங்க. ஆமா. நீ மட்டும் அசைவர அசைவம் சாப்பிட மாட்டா நீங்க மட்டும் இப்படி அசைவாங்க சும்மா. ஆ சைவம் எப்பா 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 அசைவம் ஆறுது. டேய். சைவம் வைஷ்ணவம் இப்படி சொல்லக்கூடிய 6 சமயங்கள் உள்ளது. ஆமா. அதில் நான் சைவ சமயத்தை சேர்ந்தவன். ஓஹோ சைவ சமயம்னா சிவபெருமானுடையது. ஆஹா அதான் பரமன் அருளால் வந்த. ஓ சரிங்க. தெரியுதா? புரியுது. தெரியுமா? தெரியுங்க. அந்த சிவனின் திருப்பாதத்தை அந்த சிவனுடைய திருப்பாதத்தை ஆமா. தினமும் காலைல வணங்கிடுதா ஆஹா ஊரை சுற்றி பார்க்க வளா வருவேன். ஓஹோ தெரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. ஒரு வார்த்தை வேணாம் அதுக்கப்புறம். பாட்டு போடு. பாட்டு போடு. எல்லாம் போடுங்க ரேடியோல பாட்டு. மகாராஜா பாட்டா வேணும். சைட்ல பூரா ஊத்திச்சுற பூரா. அடே காவலம் சொல்லுங்க. நோய் எப்படி பரவுது என்று தெரியுமா? ரோம் என்றால் வெப்பம். ஒரு உடம்புல வெப்பம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அர்த்தம். சரியா? சரிங்க. அது தவிர காவலம் அது மலரா அடே காவலம் எப்படிங்க? என் பலத்தை வைத்து எப்பேற்பட்ட பலசாலியும் ஆமாங்க. சாய்த்து விடுவேன் அல்லவா? ஓ சரியான பலம் உந்துறப்பா. கை கால் வலி ஆமா. மூட்டு வலியை ஏற்படுத்தி எப்பேற்பட்ட பலசாலியும் சாய்த்து விடுவேன். பரவாயில்லைங்க. போடு போடு. காலமெல்லாம் அகிலத்தில் சஞ்சரித்தே கண்டித்து வீரம்புரிய கௌரிங்க உண்டாக்க வந்தா கண்டித்து வீரம்புரிய கையினால் ஆகாதுங்கோ துண்டித்து விடுவேன் என்ற தூரத்தை அறிகுவாயே. அடே காவலம்
என் துரத்தை வைத்து எப்பேற்பட்ட வீரனையும் தண்டித்து விடு. பரவாயில்லைங்க. அது போக இன்றைக்கு வியாதியா பரவி இந்த உலகத்துல சஞ்சரிச்சுக்கணும் வந்துக்கிறோம். ஆமா, நம்ம காவலுக்குள்ள ஓஹோ, யாரோ ஒரு பொம்பளை புள்ள நடமாடிக்குது. அத சொல்லுங்க. அது யாருன்னு தெரியணும். இப்போ எங்கம்மா நாமதான் பிணியாகி வேற மாட்டீங்கன்னு போறோம். அப்படி இப்படின்னு ஆமா ஆமாங்க. ஆமா, நம்மளுக்கு முன்ன ஏதோ ஒரு பொம்னாட்டி உருவம் ஒண்ணு தெரியுது பாரு. நடமாடுகள் அது யாரு என்னன்னு இப்ப பாக்கணும். போய் பீத்தலாம். யாரு நீ யாரு என்ன ஒரு என் காவலுக்குள்ள நீ எப்படி வந்து உழவுங்கிற யாரோ எந்த ஊரோ உன்ன பேரை உரைப்பாயே. நமது எல்லைக்குள் ஏதோ ஒரு கண்ணியை வந்து கேளுங்க. உலாய வந்து கொண்டிருக்கிறார். அது யாரு, எந்த ஊரு, என்ன பேரு கேட்டு வைப்போம். யாரு என்ன ஊருன்னு என்ன கேக்குற அடி பேச வீரியம் பின்பு தெரியுமே. அடி அடி கங்கைய வாய் சொல்லி நீ வீராங்கனைதான். திறமை இருக்குதா என்று பார்க்கலாம். என்ன சொன்னா? பாதம் பண்ணிய பந்து எடுத்தாலும் யார் பாதத்தை பண்ணிடுறாங்க. அடே சைவக்காரன் அட எடுத்த சிலை